புதுச்சேரியில் சூதுக்கவும் படபாணியில் கொள்கைக்கு உட்பட்டு லேப்டாப்புகளை மட்டும் திருடி வந்த உத்தம திருடன் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். மாநிலம் விட்டு மாநிலம் சென்று திருடிய கொள்கை திருடன் கொத்தாக சிக்கியது எப்படி? நடிகர் விஜய் சேதுபதி நடித்த இந்த காட்சிகளை போல தனக்கென சில விதிமுறைகளை வகுத்து கொண்டு டிப்டாப்பாக கொள்ளையடித்து வந்த கொள்கை திருடர் இவர்தான். புலி பசித்தாலும் புள்ளை திங்காது என்பதைப் போல என்னதான் பணத்தேவை இருந்தாலும் லேப்டாப்களை தவிர வேறு எதிலும் கை வைக்காத உத்தம திருடன் சிக்கியது எப்படி? விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியைச் சேர்ந்தவர் 34 வயதான சதீஷ். தனியார் நிறுவனம் மூலமாக ஜிப்மர் மருத்துவமனையில் பாதுகாப்பு அதிகாரியாக பணிபுரிந்து வருகிறார். இவர் மருத்துவமனை வளாகத்திலேயே ஒதுக்கப்பட்ட அறையில் தங்கி வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 8ஆம் தேதி தனது அறையை பூட்டிவிட்டு பணிக்கு சென்றுவிட்டு மாலை மீண்டும் அறைக்கு வந்துள்ளார். அப்போது அவரது விலை உயர்ந்த ஆப்பிள் லேப்டாப் மாயமாகி இருப்பதைக் கண்டு அதிர்ந்து போனார். மருத்துவமனையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது மாஸ்க் அணிந்து கொண்டு டிப்டாப் உடையணிந்து வந்த ஆசாமி ஒருவர் சதீஷின் அறையிலிருந்து பையுடன் வெளிவருவதும் பின்னர் ஜிப்மர் வளாகத்தில் எந்த பதற்றமும் இன்றி நடந்து செல்வதும் பதிவாகியிருந்தது. இந்த காட்சிகளை கொண்டு சதீஷ் தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபரை தேடி வந்தனர். உள்ளூர் குற்றவாளிகள் பட்டியலில் அவரது விவரம் இல்லாத நிலையில் அண்டை மாநில காவல் நிலையங்களுக்கு அவரது புகைப்படங்களை போலீசார் அனுப்பி வைத்தனர். தமிழக போலீசார் அவரது புகைப்படத்தை பார்த்ததும் கண்டுபிடித்து விட்டனர். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த கொளத்தூரில் டீக்கடை வைத்து நடத்தி வரும் 44 வயதான கார்த்திக் என்பவர்தான் அந்த கொள்கை திருடர் என்பதை உறுதி செய்தனர். இவர் மீது ஏற்கனவே தமிழகத்தில் 3 காவல் நிலையங்களில் லேப்டாப் திருடியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மையில் ஜாமீனில் வந்த இவர் உள்ளூரில் திருடினால் மாட்டிக்கொள்வோம் என பயந்து புதுச்சேரிக்கு தனக்குத்தானே டிரான்ஸ்பர் கொடுத்து கொண்டு ஷிஃப்ட் ஆகியிருக்கிறார். பணத்தேவை ஏற்படும் போது மட்டுமே திருடும் இவருக்கு கண்ட இடங்களில் கை வைக்கும் பழக்கம் கிடையாது. மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிகளை குறிவைத்து லேப்டாப்புகளை மட்டுமே திருடி வந்துள்ளார். லேப்டாப்புகளை விற்பது எளிது, வசதி படைத்தவர்களிடம் திருடினால் அதை பெரிதாக கண்டுகொள்ள மாட்டார்கள் என பல்வேறு வசதிகள் இதில் இருப்பதால் காலம் காலமாக டீசன்ட் திருடனாக வலம் வந்திருக்கிறார். என்னதான் திட்டம் போட்டு மாநிலம் விட்டு மாநிலம் சென்று திருடினாலும் சிசிடிவியிலிருந்து தப்ப முடியாத கார்த்திக் மீண்டும் வசமாக சிக்கிக் கொண்டுள்ளார்.